ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீரா மாறன் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஜி கடையில் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் கண்மணி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்த விஜி எங்கேயும் போகக்கூடாது, இது என்ன உங்கள் வீடா, இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும், அதனால் எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவரை போக விடாமல் தடுக்கிறாங்க. இதனால் அவர் மனசு நொந்து போய் கண்மணி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது அப்படின்ட்டும், ராமச்சந்திரன் ஐயா கைக்கு இந்த கடை எப்படா போகுன்ட்டு இருக்குது அப்படின்ட்டும் இங்கே கண்மணி கிட்ட சொன்னதை கேட்ட விஜி வந்து ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. ஸோ அழுதுகிட்டே மாறன் கடைக்கு வர்றாரு. மாறன் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க விஜி இங்கே அடித்த விஷயத்த மாறன்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் அவரை கூட்டிகிட்டு மாறன் காவேரி டெக்ஸ்டைலுக்கு வர்றாரு. விஜய்கிட்ட வந்து நீ எப்படி இவரை வேலையை விட்டு தூக்கலாம், அது மட்டும் இல்லை கை நீட்டி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கண்மணிக்கிட்ட சொல்லி விஜிக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க சொல்கிறாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா விஜிக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அப்போது மாறன் சொல்கிறாரு, இந்த கடையில் வேலையை விட்டு தூக்க நீ யார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இந்த கடையை உங்கள் அப்பா என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு, அப்படி இருக்கும்போது இது என்னோட கடை, நான் யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுப்பேன், யாரை வேணாலும் நான் வேலையை விட்டு தூக்குவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்ல, அப்போது மாறன் விஜய்கிட்ட சவால் விடுறாங்க, எண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கடையை என் கைக்கு கொண்டு வந்து நான் காமிக்கிறேன், அப்படி கொண்டு வரலன்னா என் பேர் மாறனே இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த கடை இருந்தால் தானடா நீங்கள் உங்கள் கைக்கு மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு முடிவை விஜய் கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த கடையை வந்து விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இந்த கடையை விற்கிறது தாங்க அடுத்த எபிசோடுக்கான மகா சங்கமம். அதாவது ராமச்சந்திரன் கடையை யாருக்கிட்ட விற்க போகிறாங்க அப்படின்னா இங்கே கர்ணாவுடைய அண்ணா கிட்ட தான் விற்க போகிறாங்க. அதாவது சின்னஞ்சிறு கிளியே, இந்த 2 சீரியலுடைய மகா சங்கமம் இந்த கடையோட விற்கிற கான்செப்டில் தான் போக போகுது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.